மோட்ச தீபம் நீங்கள் விளக்கேற்றன்னு சொன்னால் ஒரு மண் சட்டி ஒன்று கொடுப்பாங்க. அதில் நெய்யெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி, ஆண்டவனே என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த பூலோகத்தில் நான் மனிதனாக பிறந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறேன். என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையாகவே உருவாயிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நான் நிம்மதியாகவே இல்லை. இந்த விளக்கு போடுற எல்லா முன்னோர்களும் இந்த ஆன்மா சாந்தியாகாமல் இருந்தாங்க கூட இந்த மோட்ச தீப நான் விளக்கு ஏற்றுறத வச்சு இந்த முன்னோர்களெல்லாம் நீங்கள் வெளிச்சத்துக்கு மோட்சத்துக்கு போய் நீங்கள் எங்களுக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணி இறந்து போனவங்களை நினச்சி தாத்தா பாட்டி கொள்ளுப்பாட்டை முப்பாட்டை எல்லாத்தையும் நினச்சி மனசார நீங்கள் அந்த மோட்ச தீப விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு வாங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க்கையில் பிரமாதமாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட இன்மையிலும் நன்மையிலும் கோயிலுக்குள்ளே இந்த ரகசியம் ரொம்ப காலமாக புதைஞ்சிருக்குது. அதைத்தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் மோட்ச தெய்வ விளக்கு போட்டுட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சு 5 விளக்கு தீபம் ஏற்றி சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி பிரகாரத்தை 3 முறை சுற்றி சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க.